எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. இந்த நில உலக பிறப்பிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வராதா அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்கும் உண்டு. கண்டிப்பா துன்பமே இல்லாத வாழ்க்கை, நானும் இன்பமா வாழணுங்க, அதுக்கு நான் என்ன செய்யறது? துன்பமே இல்லாத வாழ்க்கை, துன்பமில்லா வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும்? அல்லது யாரெல்லாம் துன்பம் இல்லாமல் வாழ்வார்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னு அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அந்த பதிலை சொன்னவர் யார் தெரியுங்க? திருவள்ளுவர் சொல்றார். நீ துன்பம் இல்லாம வாழணுமா, உனக்கு நான் ஒரு வழியை சொல்றேன், ஒரு மார்க்கத்தை சொல்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப கடினமா இருக்கல, எளிய மார்க்கத்தை சொல்கின்றார். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அருமையான ஒரு வழியை நமக்கு சொல்கின்றார் திருக்குறள். நீ துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, துன்பத்திற்கு காரணத்தை நீ முதல் ஆராயணும். நமக்கு ஏன் துன்பம் வருகின்றது, துயரம் வருகின்றது அப்படின்னு ஆராய்ந்தா அதுக்கு பெரியவங்களே விடை சொல்லிட்டாங்க. உன்னுடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் நீ முன்பு செய்த வினை. அப்ப முன்பு செய்த வினை தான் நமக்கு இப்ப துன்பமாகவும் துயரமாகவும் தாக்குகின்றது என்று சொன்னால், அந்த துன்பத்தையும் துயரத்துக்கும் மூலமான அந்த வினையை அறுக்க வேண்டும் இல்லைங்களா? அது நம்மால் ஆகுமா? இயலாது. ஆனா வள்ளுவருக்கு ஒரு மார்க்க சொல்றார், எளிய மார்க்கம். இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னா, ரொம்ப இருட்டு நமக்கு எவ்வளவு பெரிய துன்பத்துக்கு. இருட்டுல நல்ல இருட்டுல போய் வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கிற மாதிரி எடுக்கும்போது உண்மையே தெரியாது. அது மாதிரி இருள் போன்றது நம்மளுடைய வினை, நாம் செய்த வினை. அந்த துன்பம் துயரம் அவ்வளவு கொடியது. அதை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் சொன்னார், இறைவனை பற்றி அருளாளர்கள் பாடிய பாடலை நன்கு கற்க வேண்டும் அப்படின்னார். திருஞான சம்பந்தர் இந்த பதியம் முழுவதும் அதான் சொல்றாரு. இறைவனை போற்றி அருளாளர்கள் அருளிய அருள் பாடல்களை, தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள், திருப்புகழ், அவருடைய புகழை யாரெல்லாம் பொருள் உணர்ந்து பாடலாம். பொருள் உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கான சாத்திரங்களை பயில வேண்டும். அப்ப சாத்திரமும் தோத்திரமும் யார் பயில்கிறார்களோ, கற்கிறார்களோ, அன்ற கற்றதின் படி யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, இன்பமான வாழ்க்கை உண்டு.